Standard 9, Unit 5, Unit Exercise 5.4. So, in what ratio does the point P 2, minus 5 divide the line segment joining A minus 3, 5 and B 4, minus 9. இப்போ முன்னாடி சம்ல இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் சம்ல ரேஷியோ கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ரேஷியோ என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. அதாவது m/n அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சொல்யூஷன்ல given P பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. the dividing point 2, minus 5 and then A வந்து 3, 5 and B equal to 4, minus 9. Okay, and then m/n இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். செக்ஷன் ஃபார்முலா என்னது? mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு x1 y1 x2 y2 and then p point தெரிஞ்சிரும். ஸோ இப்போ the line segment the dividing point p equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க 2, minus 5 இல்லையா? ஸோ இப்போ அந்த டிவைட் பண்ணுற அந்த பாயிண்ட் கொடுத்துறதால இது வந்து நம்ம இதை நம்ம இதை அப்ளை பண்ணால் நமக்கு இது கிடச்சிருக்கணும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ mx2 plus nx1 by m plus n and my2 plus ny1 by m plus n equal to 2, minus 5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நம்ம மிட் பாயிண்ட்ல கூட என்ன பண்ணியிருப்போம், ஈக்குவலைஸ் பண்ணி x கூட x ஈக்குவலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா? அதே போல தான் நம்ம இந்த ரேஷியோவும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ இதில் நமக்கு n வேல்யூ தெரியாது. ஸோ அதனால அதை அப்படியே வச்சுக்கணும். x2 தெரியும், என்னது 4 இல்லையா? ஸோ அப்போ 4 அப்ளை பண்ணுங்க. பிளஸ் n தெரியாது, அப்படியே வச்சுக்கணும். அண்ட் minus 3, x1 is minus 3 and then m plus n as it is. Okay, and then y2 தெரியும் minus 9 plus n தெரியாது and y1 தெரியும் 5 divided by m plus n equal to 2, minus 5. ஸோ இதுக்கப்புறம் இதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவலைஸ் பண்ண போறோம். equating the coordinates. So coordinates equate பண்ணும்போது 4m இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4m minus 3n divided by m plus n equal to இது x coordinate இல்லையா? ஸோ அப்போ x கூட ஈக்குவலைஸ் பண்ணணும், equal to 2 and then இது minus 9m plus 5n divided by m plus n equal to y coordinate minus 5. ஸோ அப்போ minus 5. ஓகே, ஸோ இதை கிராஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4m minus 3n அது இப்படியே இருக்கட்டும். இது என்ன ஆகும், டிவைடு வந்து டிரான்ஸ்போஷன் ஆகும்போது மல்டிப்ளை. ஸோ 2 into m plus n. ஸோ 4m minus 3n equal to இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2m plus 2n கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ m ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 4m இந்த plus 2m வந்து டிரான்ஸ்போஷன் ஆகும்போது minus 2m, minus 3n வந்து டிரான்ஸ்போஷன் ஆகும்போது plus 3n. இங்கே ஆல்ரெடி ஒரு 2n இருக்கு. இப்போ நம்ம சேம் இருக்க வேரியபிளை ஆடோ சப்போ பண்ண முடியும். இப்போ 4mலேருந்து 2m மைனஸ் பண்ணால் 2m ஈக்குவல் டு 3 plus 2 ஈக்குவல் டு 5n. இப்போ நமக்கு m/n தானே வேணும். ஸோ அப்போ என்ன ஒன் சைட் கொண்டு வரலாம். இந்த n வந்து டினாமினேட்டரில் வந்துடும் இல்லையா? அதே போல் இங்கே 5 இருக்குது, இந்த 2 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். therefore m/n ஈக்குவல் டு 5:2 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த பக்கம் y கோஆர்டினேட் வச்சு செக் பண்ணும்போது நமக்கு அதே வரணும். அப்போ தான் ரேஷியோ வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குமா அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த பக்கமும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ minus 9m plus 5n equal to minus 5 into m plus n minus 9m plus 5n equal to minus 5 கூட மல்டிப்ளை பண்ணால் minus 5m minus 5n. ஓகே, ஸோ இப்போது m எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? மைனஸ் 5m இங்கே வரும்போது ப்ளஸ் 5m டிரான்ஸ்போசிஷன் ஆகுது. இங்கே இருக்க ப்ளஸ் 5n வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 5n. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 5n இருக்கு. ஸோ இது ப்ளஸ் மைனஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ minus 4m அப்படின்னு கிடைக்கும். இங்கே பண்ணும்போது minus 10n அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ n இந்த பக்கம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஆல்ரெடி இங்கே m இருக்கு. ஸோ n மட்டும் டிரான்ஸ்போசிஷன் பண்ணுறோம். அதே போல் minus 10 அந்த பக்கம் அப்படியே இருக்கு. 4 மட்டும் டிரான்ஸ்போசிஷன் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு என்ன வரும், m/n ஈக்குவல் இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? 5 2s are 10, 2 2s are 4. ஸோ அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 5/2
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து 5:2 தான் கிடச்சிருக்கு. ஸோ therefore ரேஷியோ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஒரே வேல்யூ கிடச்சதால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். therefore m/n ஈக்குவல் டு 5:2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த மாதிரி வேல்யூ ஆன்சர் கொடுத்துட்டு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகேவா, கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இதுலேயும் செக் பண்ணிக்கணும். எக்ஸ் கோஆர்டினேட் வச்சு செக் பண்ணலாம், ஒய் கோஆர்டினேட்டும் வச்சு நீங்கள் செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.